இருந்துச்சு. கேக்குதா? பிடிக்கலாமா? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பாவும் பொண்ணு சென்டிமெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஸோ தனியாக வந்து பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி குட் மூவி தான். இந்த மாதிரி வந்து கேஸ்ட்லாம் இல்லாமல் லவ் வந்து ஒழுங்காக பண்ணலாம், இந்த ஜென்ரேஷனை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அது மாதிரி இருக்கு. தேவையான படம் தான், நல்லா இருக்கும். ஆமாம், அவர் வந்து விஜயோட ஃபேன் நடிச்சிருக்காரு. சும்மா அதில் இருக்கிற மாதிரி ரொம்ப சேவை செய்கிறாரு விஜய் மாதிரி. நிறைய நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ நல்லா ஃபீல் குட் மூவி, நல்லா பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலி இது வந்து ஓவராலாக எதுவுமே கிடையாது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, இப்போ கேஸ்டால வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனாங்கன்னா எல்லாரும் போயிட்டு இந்த மாதிரி வெஞ்சன்ஸில் போயிட்டு சாவடிச்சிடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் வந்து எல்லாரும் மனுஷங்க தான், லவ் பண்ணலாமே, பண்ணிட்டு மேரேஜ்னா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவையான படம் தான். ஸோ நல்லா இருக்கு, ஃபீல் குட் மூவி, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோவுமே நல்லா இருந்துச்சு. காமெடியும் நல்லா இருந்துச்சு. ஃபைனலில் வந்து கூலாக செய்யுங்க, எல்லாரும் கூலாக இருங்க, ஜாலியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பத்தோட வந்து பாருங்க. ஸ்ரீ ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. தேவி ஸ்ரீ அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோ எல்லாருமே, வில்லன் விஜய் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குடும்பத்தோட வந்து பாருங்க. இந்த படத்துடைய கருத்து என்னன்னா, யாரை மனசு துன்புறுத்தாதீங்க, யாரையும் வந்து பழி வாங்காதீங்க. அந்த பழி வாங்குற உணர்ச்சியை முதல்ல விட்டுடுங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த படத்துடைய கருத்து. குடும்பத்தோட வந்து இந்த படத்தை பாருங்க. வணக்கம், நன்றி. நல்ல மூவி, எல்லாரும் பாருங்க. ஃபேமிலி கூட ஹாப்பியாக இருக்கேன். இதில் வந்து எதுவுமே பேட்மே இல்லை. యాక్చువల్లీ నా తెలుగు పొన్ను నీకు తమిళ్ పేసకూడదు, இருந்தாலும் நான் பேசுகிறேன். చాలా బాగుంది మూవీ. ఫ్యామిలీ కూడా చూడండి, హ్యాపీగా ఎంజాయ్ చేయండి. సూపర్. படம் நல்லா இருந்தது. எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. பிஜிஎம்ஸ், மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. நான் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ என்னை பாட வச்ச சதாசிவமன்றதுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் ஓவரால் த மூவி வாஸ் நைஸ். பார்க்கலாம், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். மோஹிதா பாலமுருகன். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது. அதாவது இந்த காலத்துலேயும் படம் சூப்பராக இருந்தது. இந்த காலத்துலேயும் வந்து ஜாதி வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தாவது வந்து இந்த ஜாதி வந்து ஒழியணுன்றது தான் ஒரே கான்செப்ட் எனக்கு. கண்டிப்பாக ஜாதி ஒழிக்கணுமா? இல்லை, ஸ்ட்ராங்காக சொல்கிறது வந்து என்ன இருந்தாலும் ஜாதி பார்க்காதீங்க. ஜாதின்றது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இதுவே கிடையாது. ஜாதின்றது எல்லாமே வந்து ஒரே ஜாதி தான். ஸோ இனிமேல் இந்த இதுலேயும் வந்து ஜாதி பார்க்காதீங்கன்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக படம் ஒரு தீம், நல்ல தீம், வெரி குட் தீம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படா மாட்டுவாங்க ஹீரோ, இது பண்ணுவாங்கன்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படங்க. இந்த தீம் இருக்கு இல்லையா, அதனுடைய வெரி குட் இது. அதே போல் ஹீரோயின் எப்போ மாட்டுவாங்க, என்ன ஆகும், நடக்கும், ஏது லாஸ்ட்டில் அந்த ஓவர்டேக் பண்ணுற வந்து அந்த இதில் நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா உண்மையாகவே. அதே போல் எண்டில் க்ளீனாக அந்த இது இருக்கு இல்லையா, ஆணவ கொலை பண்ணாமல் இருந்தால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அந்த தீம் ரொம்ப நல்ல தீம், வெரி குட், நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதே போல் இன்டர்வலுக்கு மேலே அப்படியே என்ன ஆகும்னு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து மனோ படம் பேர் இன்னைக்கு ரிலீஸ்டு. வந்து பார்த்தேன். அதில் வந்து துர்கா பிரசாந்த் சார் டைரக்டர் எனக்கு வந்து மதர் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோடய சீன் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்க்கும்போது தியேட்ரு ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் செல்வன், கௌரி எல்லாருமே நடிச்சிருக்காங்க. விஜய் செல்வன் சார் வந்து வில்லனாக பண்ணியிருக்காரு. இந்த படம் மேலே மேலே வளரணும்னு சொல்லிட்டு என்னோட ஆசீர்வாதம். டைரக்டர் சார், துர்கா பிரசாந்த் சார், தேங்க்யூ ஃபார் த கம்மிட். எனக்கு ஆமாம், இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்றுக்கக்கூடிய விஷயந்தான். ஏன்னா நிறைய அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் இருந்து எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அது வந்து எல்லாருக்குமே நல்ல விஷயந்தான். அது வந்து நானும் வந்து எல்லாருமே கடைப்பிடிக்கணும். அதை வந்துட்டு ஜாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜாதி இதெல்லாம் வேண்டாம். இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப வருஷம் நம்ம வாழ்ந்துட போகிறதுல இல்லையா, இருக்கிற வரைக்கும் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக இருக்கலாம். அதுதான் என்னோட இது. இந்த படம் வாய்ப்பு கொடுத்த துர்கா பிரசாந்த் சாருக்கு தேங்க்ஸ். எஸ், நல்லா இருக்கு படம். லவ் சப்ஜெக்ட் தான், ஓல்டாக இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக எடுத்துருக்காங்க.
ஆணவ கொலையை பற்றி வேண்டாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். படம் ஆக்சுவலி நல்லா இருக்கு. கான்செப்ட் நல்ல கான்செப்ட். நிறைய இந்த ஜாதி கொலைகள் அப்புறம் இந்த ஆணவ கொலைகள் அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. ஸோ நல்ல படம். இன்னுமே வந்து கொஞ்சம் லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ரீச் ஆயிருக்கணும்னு தெரியல. பட் இப்போ சிம்பிளாக லோ பட்ஜெட் எடுத்திருக்காங்க. பட் கான்செப்ட் வாஸ் ஸோ நைஸ். அதுவும் இல்லாமல் இப்போது அரசியல் நிலவரம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் விஜயை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறது ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் அவங்களும் அரசியலையும் டச் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா வரதுக்கு வாழ்க்கை இல்லை, நல்லா பாசிட்டிவாகவே பேசியிருக்காங்க. ஸோ முதல்வரை பற்றி பேசும்போது நிறைய நற்பணிகள் அப்படியெல்லாம் செய்கிற மாதிரியே வந்து படத்துலையும் காமிச்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் ரியலி நைஸ்.